எக்ஸாம் ஃபியர் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது. நல்லா படித்தாலும் இருக்கும், சுத்தமாக படிக்கலைனாலும் இருக்கும், மாட்ரேட்டாக படித்தாலும் இருக்கும். அதனால் வந்து எக்ஸாம் ஃபியரை எப்படி நம்ம போக்குறது, படித்ததெல்லாம் மறந்து போகுது, எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பிளாங்காக ஒன்று வரும் நம்ம மைண்டில். ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாம் மறந்து போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்தா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாமே வந்துடும், ஞாபகம் வந்துடும், எதுவும் டெலீட் ஆகாது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். எக்ஸாம் ஃபியர் எக்ஸாம் அப்படிங்கிறத நினச்சி பயப்பட வேண்டாம். இப்போ நிறையாவே கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா ஹெல்ப்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபியர் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எக்ஸாம் ஃபியரை போக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யாதீங்க அப்படின்னா, பயப்படாதீங்க. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ வந்து நம்ம எழுதுனா போதும் அப்படின்னு நினைங்க. ஏன்னா வந்து எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இம்பாசிபிள் இல்லையா? அதனால் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க்கு தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரஷ்ஷப்பும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதை போய்ட்டு தைரியமாக எக்ஸாம் பேப்பரில் எழுதுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பருங்கிறது ரொம்ப டூ டஃப்பாகவும் இருக்காது, டூ ஈஸியாகவும் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஸ்டின் வந்து இப்போ எல்லா மாதிரியும் தான் மாட்ரேட்டாக தான் கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். மறந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் தான், மறந்துட்ட மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் த்ரூ நைட்டு இப்போ வருஷம் பூரா படிக்காமல் எக்ஸாம் டைமில் மட்டும் படித்து அந்த ஓவர் நைட்டு கண் விழித்து படித்து சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மறுநாள் எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் போய்ட்டு கையை வச்சு எழுதவே முடியாது. மைண்ட்லேருந்து பிரெயின்லேருந்து ஒன்றும் உங்கள் ஃபிங்கருக்கு வராது, பென் டிப்புக்கு வராது. கஷ்டப்படும் மைண்டு சொல்கிறதுக்கு. அதாவது என்னென்னா, தூங்காமல் இருந்தீங்கன்னா அப்படி ஒரு இதுவாகும். நல்லா எக்ஸாம் முன்னாடி நல்லா ஒரு 5 hours 6 hours மினிமம் நல்லா தூங்குங்க. 8 hours கூட தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் நாளே நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு படுங்க. படுத்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிற ஹேபிட் இருந்தால் படிங்க. படிச்சுட்டு இல்லை படித்ததை ரீகால் பண்ணணுன்னாலும் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிவிட்டு போய் எழுதுங்க. ஆனால் வந்து தூங்காமல் த்ரூ நைட் தூங்காமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் நினச்ச அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ண முடியாது. எழுத முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் வந்து அந்த பிரெயின் கொண்டு வந்து உங்கள் விரலில் சேர்த்து உங்கள் பேனா டிப்புக்கு கொண்டு வர கஷ்டப்படும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே என்ன செய்யணும், இயர் பிகினிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சிடணும். படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது உங்களுக்கு பயம் இருக்காது. அதனால் நிறைய படிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல பயப்படாமல் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கவே இல்லை, நான் வருஷம் பூரா வீணாக்கிட்டேன், ஹாஃப் இயர்லி வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ கூட என்ன செய்யலாம், ஒரு 3 months உங்களுக்கு இருக்குது. அதனால் இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணாதவங்க இனிமையாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months நல்லா படிச்சிங்கன்னா, டே அண்ட் நைட்டு நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு மார்க் தான் எடுக்கணுங்கிறது முடியாத காரியம்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் எல்லோரும் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே ஒரே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுனாலும் யார் ரீச் பண்ண முடியுமோ அவங்க தான் ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ண முடியாதவங்கெல்லாம் ஃபெயிலியர்ஸ் கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு லைன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஒரு மார்க் வாங்குறீங்களோ, என்ன படிக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த கோர்சஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போகலாம். அதனால் நம்மளால் முடியாது, நம்ம வந்து கேப்பபிள் கிடையாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிலாம் ஃபஸ்ட்டு பயப்படுறத டோட்டலாக நிறுத்திட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். படிச்சுட்டு ஏன் நமக்கு மறந்து போகுது, அடிக்கடி மறக்குது, ஏன் மறக்குது அப்படின்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்தோன்னா நமக்கு ஞாபகமே இருக்காது. நம்ம என்ன செய்வோம், என்ன சப்ஜெக்ட் நம்ம பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் எடுத்து வச்சு படிப்போம்ல.
அதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டும் பிடிச்ச சப்ஜெக்ட்டு பிடிக்காத சப்ஜெக்ட்டு எல்லாமே தான் நம்ம படித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம மனசை வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும். அந்த அந்த கண்டென்ட்டை பிடிக்க வச்சுக்கணும். நம்ம மைண்டுக்கு சொல்லிக்கணும், இந்த கண்டென்ட்டே எனக்கு மறக்கக்கூடாது, நான் படிக்கிறது எனக்கு எக்ஸாம் வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கணும், எக்ஸாம் மட்டும் இல்லை, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு லாஸ்ட் எனக்கு மறக்கக்கூடாதுன்னு நீங்கள் பிரெயினில் சொல்லி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் படிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் சுத்தமாக மறந்து போயிடும். அதனால் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டென்ட்டை பிடிச்சி படிங்க. மார்க் பேசிஸ்க்கு மட்டும் படிக்காதீங்க. அந்த கண்டென்ட் என்ன இருக்கோ அதை உள்வாங்கி படிங்க. எந்த படிப்புமே எதுவுமே வந்து நமக்கு எப்போவாவது ஒரு சூழலில் நமக்கு உதவி பண்ணும். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே உதவி பண்ணும். அதனால் நம்ம படிக்கிறத வந்து ஆழ்ந்து படிக்கணும், ஞாபகம் இருக்கணும்னு படிக்கணும். நம்ம லைஃப்க்குள்ள லெசன்ஸ் அதுன்னு சொல்லி நினச்சி படிக்கணும். நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கும்போது சுத்தமாக நமக்கு ஞாபகமே இருக்காது, அடிக்கடி மறந்து போயிடும். நீங்கள் அடிக்கடி மறக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப திரும்ப அந்த பாடத்தை எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கிற சப்ஜெக்ட் எதுவோ அது வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன எழுதணுமோ அது உங்களுக்கு வந்துடும். அதனால் எக்ஸாமை நினச்சி பயன்றதே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரீயாக எழுதுங்க, பயப்படாமல் அசால்ட்டாக போயிட்டு எழுதணும்.